So hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, so Lord Shiva தரப்புல இருந்து உங்களோட சைட்ல என்ன மெசேஜஸ் வருதுன்னு பார்க்கலாம். When it comes to உங்களோட ஃபியூச்சர் லைஃப் எவ்ரிதிங் நம்ம வந்து பார்க்கலாம். So what kind of a blessings, upcoming blessings வருது அப்படின்ற பத்தி. So let's start the reading now. ஓகே. ஸோ இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஐ திங்க் நீங்கள் நிறைய விஷயத்துல வந்து இன்னும் உங்களோட இன்னர் ஒர்க் நிறையா நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இங்கே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் நிறைய விஷயத்துல வந்து நீங்கள் எமோஷனலாக நிறைய விஷயத்துல வந்து லேக் ஆகிறீங்க. உங்களுக்கு உங்களோட மனசில் வந்து இன்னும் அது ஒரு கிரவுண்டிங் நேச்சர் அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்னும் இல்லை. சில நேரத்தில் நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கோவப்படலாம். சில நேரத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபேமிலிஸில் யாராவது ஏதாவது பேசுகிறாங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக அவங்க ஏதாவது உங்ககிட்ட ஏதாவது சண்டை போடுற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து சுருக்கணும் அந்த விஷயத்துல வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கோவம் அதிகமா வரும். ஸோ நீங்க நார்மலா கோவப்படுறத விட ரொம்ப நிறையாவே வந்து இந்த டைம்ல நீங்க வந்து கோவப்படலாம். யாராவது ஏதாவது பேசுறாங்க, யாராவது ஏதாவது தப்பா ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப அதிகமாவே வந்து கோவம் வரதான் செய்யும். அதுலயும் உங்களை பேஸ் பண்ணி யாராவது பேசுறாங்க அப்படின்னா, உன்னால அந்த கோவத்தை வந்து கண்ட்ரோலே வந்து பண்ண முடியாது. ஈவன் தோ அது உங்களோட பேரண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல உங்க கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸா யாரா இருந்தாலும் சரி. ஸோ யாராவது உங்களை பத்தி இந்த செக்மெண்ட்ல ஏதாவது தப்பா பேசிட்டாங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு நார்மலா சில விஷயத்துல நீங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு நீங்க வந்து போவீங்க. ஆனா அதுவே இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, நிறைய விஷயத்துல நீங்க வந்து கோவப்பட தான் வந்து செய்றீங்க. அதுலயுமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து கோவம் வருது உங்களுக்கு இந்த டைம்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எமோஷனலி நீங்க வந்து ரொம்பவுமே வந்து எப்படி சொல்றது அப்படின்னா, லைக் அந்த ஒரு ஆங்க்ரினஸ் உங்களோட உங்களோட மனசுல ரொம்ப அதிகமாவே இருக்கு. அந்த ஒரு கிரவுண்டிங் நேச்சர், அந்த ஒரு பேலன்சிங்கோட எனர்ஜிஸ் உங்களுக்கு வந்து இல்ல. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, இங்க வந்து என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட த்ரோட் சாக்ராலயும் நெறைய வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. பிகாஸ் நீங்க இந்த செக்மெண்ட்ல வந்து ஒரு விதத்துல வந்து கோவப்படுறீங்க. செகண்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஆ லைக் இப்ப நீங்க ஏதாவது மத்தவங்க கிட்ட வந்து பேசுறீங்க அப்படின்னா கூட, உங்களோட பேச்சுலயுமே நம்ம வந்து பார்க்கும்போது, அதுலயும் ஒரு சில கோவத்தன்மை வந்து அதுலயுமே வந்து இருக்கலாம். பேச்சுலயுமே வந்து உங்களோட விஷயத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஒரு பொலைட்டா ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? லைக் ஒரு அம் ஒரு ஒரு நிதானமா, ஒரு கைண்ட்னஸோட அந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணாம, அதுலயுமே நீங்க வந்து லைக் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு பெர்சன் மேல வந்து லைக் ஒரு கோவத்தோட எப்படி ஒரு விஷயத்த நீங்க வந்து கன்வே பண்ண நினைக்கிறீங்களோ, அது மாரி நீங்க வந்து மத்தவங்க கிட்ட வந்து ஒரு ஆட்டிட்யூட் காட்டுறதோ, இல்ல ஒரு கோவத்தோட வந்து பேசுறதோ, ஸோ அந்த மாரியும் நீங்க வந்து பிஹேவ் பண்ண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இங்க நம்ம வென் கம்ஸ் டூ த சிவா, லார்ட் சிவாவோட மெசேஜஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, நீங்க எதெல்லாம் வந்து ஆசைப்படுறீங்களோ உங்களோட லைஃப்ல வென் கம்ஸ் டூ அது உங்களோட கரியரா இருக்கட்டும், உங்களோட ரிலேஷன்ஷிப்போட விஷயமா இருக்கட்டும், உங்களோட பர்சனல் லைஃபோட விஷயமா இருக்கட்டும், நீங்க எதுலலாம் ஒரு சில குரோத் வந்து எதிர்பார்க்குறீங்களோ, இது வந்து உங்களோட இந்த கோவத்தோட வெளிப்பாடா இருக்கட்டும், நீங்க மத்தவங்க கிட்ட ஹார்ஷா பிஹேவ் பண்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், பேச்சுலயும் சரி, லைக் வெர்பலாவும் சரி, இல்ல நீங்க லைக் எப்படி சொல்றது? ஒரு பிசிக்கலாவும் மத்தவங்க கிட்ட நீங்க வந்து சண்டை போடுறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி. ஸோ இந்த கோவத்தோட வெளிப்பாடு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு பாஸ்ட்ல எதுவுமே வந்து சரியா எதுவுமே போகல. எதுவுமே வந்து சரியா எதுவுமே நடக்கல உங்களுக்கு. when it comes to கரியர்ல நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். லைஃப்ல நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாம். உங்கள நிறைய பேர் வந்து டாமினேட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. உங்கள நிறைய பேர் வந்து உங்கள வந்து குத்தி குத்தி உங்கள வந்து ஏதாவது பேசிட்டே இருந்திருப்பாங்க. அவங்கள வந்து மட்டம் தட்டிட்டே வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாரி வந்து ஒரு ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் இந்த மாரி ஒரு சில விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்றனால தான் நீங்க இவ்வளோ தூரம் வந்து கோவப்படுறீங்க. உங்களுக்கு எந்த ஒரு சில விஷயத்த வந்து பார்த்தாலுமே கோவம் தான் அதிகமா வருது. உங்களால அந்த ஆங்கர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களால கோவத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இங்க வந்து பார்க்குறப்போ இந்த சக்ரா பேலன்சிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இங்க. ஸோ இது நம்ம வந்து ஒரு ஈஸியா நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க எதிர்பார்க்குற விஷயத்துல இப்போ உங்களுக்கு வந்து ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கலனாலுமே, ஃபியூச்சர்ல நீங்க எதிர்பார்க்குற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அது ஒரு மல்டிபிள் டாஸ்க்கா இருந்தாலும் சரி, when it comes to லைஃப், கரியர், ரிலேஷன்ஷிப் எதுனாலுமே சரி. ஸோ எல்லாத்துலயுமே நீங்க எதிர்பார்க்குற மாரி, ஈவன் தோ உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்னாலுமே நம்ம வந்து பார்த்தாலுமே, நீங்க எதிர்பார்க்குற மாரி ஒரு சில பாசிட்டிவான ஒரு சேஞ்சஸ் அங்க வந்து கண்டிப்பா வரதான் செய்யும். ஆனா, இப்போ அந்த விஷயத்துல நீங்க வந்து என்ன அப்டின்னா, கோவப்படுறத கொஞ்சம் வந்து குறைச்சுக்கிறது வந்து பெட்டரா இருக்கும். மத்தவங்க கிட்ட நீங்க வந்து பேசும்போதும் சரி, இல்ல உங்களோட தரப்புல இருக்க விஷயத்த நீங்க வந்து கன்வே பண்ண நினைக்கிறீங்க, இல்ல நீங்க ஒரு விஷயத்த வந்து செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, அத இன்னொருத்தவங்களுக்கு வந்து கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்டின்னா, அத பொறுமையா, நிதானமா அந்த விஷயத்த வந்து அவங்களுக்கு கன்வே பண்றது ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா, இங்க வந்து நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல திரும்பி மறுபடியும் கோவப்பட்டு மத்தவங்களுக்கு நீங்க கன்வே பண்றதா இருக்கட்டும், மத்தவங்க கிட்ட நீங்க வந்து ரொம்ப ரூடா, ஹார்ஷா பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், ஸோ இந்த மாரி நீங்க வந்து பிஹேவ் பண்றப்ப, இன்னும் உங்களோட லைஃப்ல நீங்க
நீங்க இன்னும் வந்து பின்னோக்கி வந்து போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு எதிரியா தான் வந்து பிஹேவ் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வெளியில யாருமே வந்து எதிரிகள் வந்து கிடையாது. உங்களோட வாய் வார்த்தையே உங்கள வந்து பார்த்தோம் அப்டின்னா, உங்கள வந்து டவுன்ஃபாலுக்கு வந்து கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ உங்களோட டவுன்ஃபாலுக்கு நீங்களே தான் வந்து ஒரு ரீசனா இருப்பீங்க. நீங்களே தான் ஒரு மெயின் காரணமா வந்து இருப்பீங்க. ஸோ டோன்ட் டூ தட். பிகாஸ் இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, வி கெட் த கிளியர் மெசேஜஸ். உங்களோட விஷயத்துல நீங்க எதுனாலுமே சரி, பொறுமையா, நிதானமா வந்து ஹேண்டில் பண்றது வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இந்த உங்களுக்கு இந்த டைம்ல எத நீங்க வந்து எதிர்பார்த்தாலும் சரி, உங்களுக்கு நீங்க இதே மாரி தான் லைக் ஒரு கோவம் அந்த மாரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருந்தாலுமே நீங்க வந்து இந்த டைம்ல வந்து கொஞ்சம் பொறுமையா வந்து எடுத்துட்டு போறதா இருக்கட்டும், இந்த சிச்சுவேஷன்ஸ பொறுமையா ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், உங்கள சுத்தி இருக்க பீப்பிள்ஸ வந்து நீங்க ஒரு பொறுமையா ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட லைஃப்க்கு ஒரு ஒரு பெட்டர் ஒரு நியூ சேஞ்சஸ் வரதுக்கு அதுதான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ எமோஷனல் வைஸ் நீங்க நெறையாவே அந்த ஒரு கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு தேவ தான் படும். பிகாஸ் நீங்க எப்படி இந்த சிச்சுவேஷன்ஸ வந்து ஹேண்டில் பண்றீங்களோ, இத பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபியூச்சரே இருக்கு. ஸோ உங்களோட ஃபியூச்சர் வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, லார்ட் சிவாவோட சைட்ல நம்ம வந்து பார்க்குறப்போ, உங்களுக்கு நெறைய ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் வரும் அப்படின்றத அவங்க வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் அந்த ஒரு நம்பிக்கை நீங்க வந்து வச்சு தான் ஆகணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நம்பிக்கை தன்மை இல்லாம இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல பொதுவா நீங்க வந்து இந்த மாரி ஒரு ரொம்ப ஒரு ஃபயரியா நீங்க வந்து மத்தவங்க கிட்ட வந்து பிஹேவ் பண்றதா இருக்கட்டும், இதனால வந்து உங்களுக்கு தான் வந்து நெறைய நெகட்டிவ் ஆன ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த நெகட்டிவ் விஷயம் நடக்க விடாம தடுக்கிறதுக்கு நீங்க தான் உங்கள நீங்களே வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது தான் ஐ கேன் கிளியர்லி சீ ஹியர். ஸோ இதுல இப்ப நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் உங்களோட பெர்சன் கிட்ட நீங்க வந்து பேசும்போதும் சரி, உங்க பெர்சன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போதும் சரி, ஸோ அந்த ரொம்பயுமே அந்த ஒரு கோவத்தன்மையோட இல்லாம கொஞ்சம் பொறுமையா, நிதானமா வந்து ஹேண்டில் பண்றது பெட்டரா இருக்கும். இல்ல ரிலேஷன்ஷிப்லயும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ கரியர்ல மத்தவங்க கிட்ட வந்து பேசுறீங்க, மத்தவங்க கிட்ட வந்து பழகுறீங்க, உங்கள கொலீக்ஸா இருக்கட்டும், நீங்க ஒரு டீம் ஒர்க்ல நீங்க வந்து இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ மத்தவங்க கிட்ட நீங்க வந்து கோவமா நீங்க வந்து பேசுறீங்க அப்படின்னா, அது உங்க வேலைக்கே வந்து ஏதாவது ஒரு சில பிரச்சனைய வந்து கொண்டு போய் விடலாம். நீங்க படிக்கிற இடத்துல ஏதாவது ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஏதாவது கொஞ்சம் அங்கேயும் ஏதாவது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ இந்த விஷயத்துலருந்து தடுக்கிறதுக்கு உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். செகண்ட் திங் இங்க நம்ம வந்து பார்க்குறப்போ, நீங்க பேசுற விதத்திலயுமே வந்து கொஞ்சம் பொறுமை, நிதானம் வந்து ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட் பாயிண்ட்டா வந்திருக்கு. இத நீங்க வந்து பார்த்து நடந்துக்கிட்டாலே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்க லைஃப்ல நீங்க ஆசைப்படுற எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த பேட் டைம், இந்த பேட் ஃபேஸ் உங்களுக்கு சேஞ்சஸ் ஆயி, உங்களோட லைஃப்ல ஒரு நியூ ஃபேஸ் உங்களுக்கு வரதான் செய்யும். ஆனா, நீங்க எந்த ஒரு சேஞ்சஸுமே நீங்க இப்போதைக்கு பண்ணாம, இதே மாரி தான் கன்டின்யூ பண்ணுவீங்க அப்படின்னா, ஸோ அப்ப அங்க டிவைன் டைமிங் தான் இங்க வந்து பேசும். ஓகேங்களா? ஸோ அப்ப டிவைன் டைமிங் வரும்போது, இதுல இன்னும் நீங்க வந்து ஒரு டஃப்பான ஒரு ஜர்னி தான் நீங்க வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. அன்டில் அண்ட் அன்லெஸ் அந்த கார்மிக் லெசன்ஸ், அந்த கார்மிக் பேட்டர்ன்ஸ நீங்க வந்து கத்துக்காத வரைக்கும், திருப்பி அதே லூப்குள்ளயே தான் நீங்க வந்து டிராவல் பண்ணிட்டே இருக்க மாரி தான் இருக்கும். திருப்பி, திருப்பி அதே விஷயம் தான் உங்களுக்கு நடந்துட்டே இருக்கும். திருப்பி, திருப்பி நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் இன்னும் இதுக்குள்ளேயே தான் நான் மாட்டிக்கிட்டே இருக்கேன். இன்னும் என்னால இதுலருந்து வெளில வர முடியல. இன்னும் என்னால நான் எதிர்பார்க்குற மாரி என்னால ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வந்து என்னால வாழ முடியல. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல என்னால இருக்க முடியல. ஸோ எல்லாத்துலயுமே நான் வந்து ஒரு ஃபெயிலியராவே இருக்கேன். அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு வந்து தோணும். ஸோ இங்க நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க நெறைய இந்த மாரி ஒரு பிரேயர், இன்னர் ஒர்க், ஹீலிங் ஒர்க்ஸ் நீங்க வந்து பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஹவ் நீங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களோட சக்ராவ நீங்க வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி மைண்ட் செட் அண்ட் ஒரு பேலன்சிங்கான மைண்ட் செட் நீங்க வந்து கொண்டு வந்தாலே, நெறைய விஷயத்துல நீங்க வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். நெறைய பேருக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கட்டும், நியூ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸா இருக்கட்டும், அண்ட் அதே மாரி வென் கம்ஸ் டூ மனி விஷயத்துலயுமே, ஃபைனான்ஷியல் லெவல்லயுமே நெறைய ஒரு சில குரோத் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்க வந்து வேலை பார்க்க போகலாம். நல்ல ஒரு ஐம் நாட் சேயிங் தட் லைக் ஒரு சின்ன சின்ன பொசிஷன் கூட கிடையாது. ஒரு நல்ல பொசிஷன்லயே உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளா இப்ப நீங்க ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்காக நீங்க வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு அந்த மாரி ஒரு மேனேஜிங் போஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கலாம். ஸோ நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு குட் ஃபைனான்ஷியல் இன்கமோட உங்களுக்கு வந்து வேலை நெறையாவே வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த சில விஷயத்துல வந்து நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இன் சச் கைண்ட் ஆஃப் கேசஸ் இல்ல நான் வந்து இதே மாரி தான் இருப்பேன். என்னால வந்து என்னோட கோவத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பிஹேவ் பண்ணுவேன். என்னால வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாரி இருந்தீங்க அப்படின்னா, தென் த டிவைன் டைமிங் வில் பி தேர். ஸோ அன்டில் அன்லெஸ் நான் சொன்ன மாரி அந்த லெசன நீங்க லேர்ன் பண்ணாத வரைக்கும் அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சுமே வந்து பார்க்க முடியாது. திருப்பி திருப்பி ஒரே லூப்குள்ள மாட்ற மாரி தான் இருக்கும். திருப்பி அதே கஷ்டத்த வந்து அனுபவிக்கிற மாரி தான் இருக்கும். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்கட்டும், நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளா இருக்கட்டும், நீங்க செயல்படுத்தக்கூடிய அந்த ஒரு செயல்பாடா இருக்கட்டும், எல்லாமே ஒரு அளவுக்கு பேலன்ஸ்டா வந்து எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான இன்னொரு மெசேஜஸுமே வந்திருக்கு. ஸோ சில நேரத்துல உங்களால வந்து உங்களோட கோவத்த வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, நீங்க ஓம் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க வந்து சாண்ட் பண்ணிட்டே வந்து இருக்கலாம். ஸோ ஐ திங்க் இத வந்து
நிறைய பேர் 369 அந்த மாதிரியும் வந்து 369 டைம்ஸும் சாண்ட் பண்றது இருக்கட்டும், ஒரு 66 டைம் வந்து சாண்ட் பண்றதா இருக்கட்டும். சில பொதுவாவே உங்களோட ஆங்கர்னஸ நீங்க கண்ட்ரோல் பண்றதுக்காக, மேபி உங்களுக்கு ஏதாவது ஒரு சில மந்த்ராஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்னா, ஸோ அத நீங்க வந்து சாண்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப கொஞ்சம் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா, ஒரு பேலன்ஸ்டா எடுத்து போறதுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும். பிகாஸ் இல்ல உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க ஓம் அப்படின்ற மந்த்ராவே நீங்க வந்து சாண்ட் பண்ணாலே வந்து போதும். லைக் அட்லீஸ்ட் ஒரு 33 டைம்ஸ் ஆர் ஒரு 30 டைம்ஸ் அந்த மாரி கூட. பிகாஸ் இங்க நம்ம வந்து பார்க்குறப்ப என்ன அப்படின்னா, கொஞ்சம் நீங்க உங்களோட லைஃப்ல வந்து மத்த விஷயத்துலருந்து பிரேக் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ செல்ஃப் கேர், செல்ஃப் பர்ப்பஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் செல்ஃப் ஃபோக்கஸான விஷயத்துல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. உங்களோட செல்ஃபான விஷயத்த வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கு மெயினா. ஸோ அதுலருந்து தான் உங்களுக்கு வந்து குரோத் எல்லாமே வரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குரோத் வருது அப்படிங்கிறப்போ, நீங்க இந்த மைண்ட் செட் வந்து கண்டிப்பா வந்து வெளில வந்துருவீங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாவே நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ ஹியர். சின்ன சின்ன விஷயத்துல வந்து மாத்திக்கிறது இட்ஸ் வெரி வெரி பெட்டர். ஏன்னா அது த்ரூ தான் உங்களுக்கு வந்து பிளெஸிங்ஸ் வரும் அப்படின்றனால. ஸோ ப்ளீஸ் ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் தட். உங்களோட மைண்ட் செட் எல்லாத்தையும் நீங்க வந்து காமா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா நீங்க வந்து வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாரி இந்த மாரி மந்த்ராஸை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு சில மந்த்ரா சொல்றீங்க அப்படின்னா கூட அதையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தட்ஸ் ஹவ் நீங்க கொஞ்சம் உங்களோட மைண்ட வந்து பேலன்ஸா வைக்கிறதுக்காகவும், உங்களோட லைஃப்ல இந்த மாரி பாசிட்டிவான ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு அது உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க வந்து டிவைனோட ஹெல்ப் இங்க ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் உங்களோட லைஃப்ல. ஸோ இந்த சின்ன சின்ன இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ்ல நீங்க வந்து உங்களோட ப்ரேயர், இன்னர் ஒர்க்ஸ்ல நீங்க வந்து ஹீல் பண்ணும்போது ஏன்னா இங்க ஷேடோ சைட் நெறையவே இருக்கு உங்க சைட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இந்த செக்மெண்ட்ல நீங்க வந்து இந்த மாரி ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணது, உங்களோட ஹீலிங் ஜர்னில நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தட்ஸ் ஹவ் உங்க லைஃப்ல நெறைய பிளெஸிங்ஸ் இங்க நான் வந்து வர மாரி நான் வந்து பார்க்குறேன். ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், ரெசென்ட்டா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ இன் கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசென்ட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க என்னோட சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு தி ஸ்டார் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் என்ன போத் யூடியூப் சேனல் அண்ட் அஸ் வெல் அஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் இது போல இன்னும் மல்டிபிளிகேஷன்ஸ் நீங்க வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்ற செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோ ரீடிங் சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அப்படி நீங்க பாருங்க. இது போல மல்டிபிளிகேஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், ஸோ எனி கைண்ட் ஆஃப் நீங்க வந்து ரெக்கமெண்டட் டாபிக்ஸ் எதுனாலுமே சரி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. நீங்க கேட்குற அந்த டாபிக்ஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல ரீடிங்ஸ் எடுத்து நான் அப்லோட் பண்றேன். அண்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ரீடிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டான ஒரு ரீடிங்ஸாக தான் வந்து இருக்கும். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ரேயர் ரிச்சுவல் ஒர்க்ஸ், ஃபார் எனி கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இதர் என்னோட வாட்ஸ்அப் இல்லை என்னோட இன்ஸ்டாம் வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. அகைன் போத் த டீடைல் இந்த வீடியோட ஹெல்ப் கமெண்ட்ல கொடுத்துருப்பேன். ரிசல்ட்ஸ் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். யூ கேன் செக் வித் தட். அண்ட் நெக்ஸ்ட் திங் கைஸ், உங்களோட சப்போர்ட் நீங்க அகைன் என்னோட போத் யூடியூப் சேனல்ஸ் நீங்க வந்து கொடுங்க. அண்ட் சொல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காச்சும் டேரிங் பிடிக்கும் அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கமெண்ட் சேனல் டு தம். ஸோ அண்ட் அகைன் கமெண்ட் செக்ஷன் பக்கத்தில் ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களோட சப்போர்ட் நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுங்க. ஸோ தட் இது இன்னும் நிறைய பேருக்கு வந்து ரீச் ஆகட்டும். அவங்க லைஃபுக்காக ஒரு பர்ஃபெக்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ ப்ளீஸ் கிவ் யுவர் சப்போர்ட் இன் த ஹைப் ஆப்ஷன்ஸ் as well. So guys, when it comes to this Friday, Saturday and Sunday, sorry, not in a Friday, it's Saturday, Sunday and Monday. Okay, இந்த 3 days உங்களுக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு ஃபார் ஆல் டைப் ஆஃப் த ரீடிங்ஸ். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அகைன் ரீச் பண்ணுறதுக்கு என்னோட வாட்ஸ்அப் என்னோட இன்ஸ்டாகிராம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க. ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸாக தான் வந்து இருக்கும். ஸோ இஃப் அட் ஆல் யூ கைஸ் நீட் ப்ளீஸ் புக் இட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சி அண்ட் இன் யோர் ரீடிங் கைஸ். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் பி லைக் அ பாசிட்டிவ். ஏன்னா எங்களை நிறைய சேஞ்சஸ்மே நீங்கள் வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப ப்ளீஸ் டூ த சேஞ்சஸ், ப்ளீஸ் டூ த இன்னர் ஒர்க். That's how you will be see the beautiful changes in your life. So see you guys next time and I love you all. Take care. Bye bye.